இருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் யார், காஃபிர் யார் என்பது தொடர்பாக விரிவான முறையில் இங்கே எடுத்துரைத்திருந்தோம். சமீபத்தில் ஷரியத் பாதுகாப்பு பேரவை என்கின்ற அமைப்பு அழைத்ததின் பேரில் சில முஸ்லீம் பிரிவுகளெல்லாம் ஒன்று கூடி அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினரை காஃபிர் என்று ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கியதை முஸ்லீம் பத்திரிகைகளில் நாம் பார்த்தோம். எனவே நாம் திருக்குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ்களின் அடிப்படையிலும் முஸ்லீம் யார், காஃபிர் யார், முஸ்லீம் என்பதற்கான இலக்கணம் என்ன என்பது தொடர்பாக கடந்த நிகழ்ச்சியில் மிக விரிவான முறையில் நாம் விவாதித்திருந்தோம். அடுத்து முஸ்லீம் என்பதற்கான இலக்கணத்தை கூற உரிமை பெற்றவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஆவார்கள் என்பதையும் கடந்த நிகழ்ச்சியில் நாம் எடுத்து கூறியிருந்தோம். காஃபிர் என்பதற்கான இலக்கணமும் அல் குஃப்ரு மில்லத்தன் வாஹிதா, குஃப்ர் எல்லாமே ஒற்றுமையாக இருப்பார்கள், காஃபிர் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இன்று காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்மை முஸ்லிம்களாகிய அகமதிகளை நோக்கி காஃபிர் என்கின்ற ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து கூறியிருந்தோம். அது மட்டுமல்ல, எவர் நம்மை போல் தொழுவாரோ, நம்முடைய கிபிலாவை முன்னோக்கி நிற்பாரோ, நாம் அறுத்ததை புசிப்பாரோ அவர் முஸ்லீம் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற நிலையில் இஸ்லாமிய தொழுகைகளை தொழுது வருகின்ற, நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி நின்று தொழக்கூடிய, முஸ்லீம் அறுக்கக்கூடியதை புசிக்கக்கூடிய அஹ்மதி முஸ்லீம்களாகிய எங்களை பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா கொடுப்பதற்குரிய உரிமை இந்த முல்லாக்களுக்கு எங்கிருந்து வந்தது, இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் வழங்கியது என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும். அடுத்து இறைவன் திருக்குர்ஆனில் 6வது அதிகாரம் 163, 164 வசனத்தில் கூறுகின்றான், நீர் அவர்களிடம் கூறுவீராக, என் தொழுகையும் என் தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் எல்லா உலகங்களுக்கும் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரியன, அவனுக்கு இணையே இல்லை, அவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, நான் தான் முதல் முஸ்லீம் என்று இறைவன் அந்த முஸ்லீமுக்குரிய இலக்கணத்தை திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹுக்காக தொழுகிறோம், எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய தியாகமும் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எல்லா உலகங்களுக்கும் உரிய அந்த இறைவனுக்காக இருக்கின்ற நிலையில், அதற்காக வாழ்கின்றவர்களாக உலகெங்கும் உள்ள அஹ்மதி முஸ்லிம்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களை பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இறைவன் இந்த அளவுகோலை கூறியிருக்கின்ற பொழுது, ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்குரிய இலக்கணத்தை கூறியிருக்கின்ற பொழுது, அந்த இலக்கணத்துக்கு ஒத்தவர்களாக உலகெங்கும் உள்ள அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினர் செயல்படுகின்றது போது, அதற்கு மாற்றமாக ஒரு தீர்ப்பை கொடுத்தால் அந்த தீர்ப்பிற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுக்காக தொழுபவர்கள், அல்லாஹுக்காக தியாகம் செய்பவர்கள், எல்லாம் அல்லாஹுக்காக செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம் என்கின்ற அளவுகோலை திருக்குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எனவே இந்த இலக்கணத்தின்படி அஹ்மதி முஸ்லிம்களாகிய நாங்கள் முஸ்லீம்கள் என்பதில் எண்ணளவும் சந்தேகம் இல்லை. எனவே இந்த முல்லாக்களுடைய கூற்றுகளுக்கு நாம் எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய பார்வையில், ஏந்தல் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நான் கடந்த நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்டிருந்தேன், யார் முஸ்லீம் என்பதை அவர்கள் முதலில் தெரிவிக்க வேண்டும். இவர்கள் எத்தனை பேரை முஸ்லீம் ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மாறாக இந்த முல்லாக்களுடைய பண்பு வழக்கம் இவர்கள் மற்றவர்களை காஃபிராக்கி கொண்டே இருப்பதுதான். கடந்த நிகழ்ச்சியில் நாம் எடுத்து கூறியிருந்தோம், தேவபந்திகள் பரேல்வியை காஃபிர் என்று சொன்னார்கள், பரேல்விகள் தேவபந்திகளை காஃபிர்கள் என்று சொன்னார்கள்.
அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத்தை தேவபந்திகள் காஃபிர் என்று சொன்னார்கள், இவர்கள் அவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள். ஜமாத்தே இஸ்லாமியை காஃபிர் என்று ஒரு பிரிவினர் ஃபத்வா கொடுக்க, இவர்கள் மற்றொரு பிரிவினரை ஃபத்வா கொடுப்பது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய ஆதாரங்கள் நம்முடைய இருக்கிறது. எனவே இன்று இவர்களே ஒருவருக்கொருவர் காஃபிர் ஃபத்வா கொடுத்து கொண்டு இன்று இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒற்றுமையானது போல ஒரு தோரணையை காட்டிக்கொண்டு அகமதி முஸ்லிம்களை பார்த்து காஃபிர் என்கின்ற ஃபத்வாவை கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலும் எடுத்து சொல்லியிருந்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், ஒருவர் இன்னொருவரை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் சொன்னவர் காஃபிர் ஆகி விடுகிறார் என்று. எனவே அகமதி முஸ்லிம்களாகிய எங்களை பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்ததின் மூலமாக இவர்கள் தங்களை தாங்களே காஃபிராக்கி கொண்டார்கள். நாங்கள் இவர்களை காஃபிர் என்று சொல்லவில்லை. மாறாக ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழியின் அடிப்படையில் இவர்கள் எங்களை நோக்கி காஃபிர் என்கின்ற ஃபத்வா கொடுத்ததின் அடிப்படையில் இவர்கள் தங்களை தாங்களே காஃபிராக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நம்பிக்கையாளரின் மீது குஃப்ர் பழி சுமத்துவது அவரை கொலை செய்வதற்கு சமமானதாகும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே உண்மையான நம்பிக்கையாளர்களாகிய எங்களை பார்த்து காஃபிர் என்று குஃப்ர் ஃபத்வா சுமத்துவதன் மூலமாக இவர்கள் கொலை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை கொலையாளிகள் என்று சொன்னால் அது பொருத்தமானதாக தான் இருக்கும். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும். நாம் கடந்த நிகழ்ச்சியிலும் முஸ்லிம் யார், காஃபிர் யார் என்பதற்குரிய இலக்கணத்தை திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம் எடுத்து கூறியிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபத்வா கொடுத்த இந்த முல்லாக்கள், ஆலிம்கள் எந்த திருக்குர்ஆன் வசனத்தையும் எடுத்து வைக்கவில்லை, எந்த ஒரு ஹதீஸையும் எடுத்து வைக்கவில்லை. மாறாக மொட்டையாக காஃபிர் என்ற ஃபத்வாவை இவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு எந்த மதிப்பும் இல்லை, அதை நாங்கள் பொருட்படுத்தவும் இல்லை. ஏன் இவ்வாறு ஒரு ஃபத்வாவை கொடுக்க இவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஆதாரங்களை எடுத்து காட்டியிருந்தோம். ஆனால் இன்று ஒன்று கூடி ஃபத்வா வழங்கிய இந்த கூட்டத்தினர் அனைவரும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுகளாக விண்ணில் உடனுடன் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவரே திரும்பி மீண்டும் முஹம்மதிய உம்மத்தில் இறுதி காலத்தில் வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் இஸ்ரவேலருக்காக தோன்றிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களை போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் அடுக்கடுக்கான ஆதாரங்களை நாம் எடுத்து வைத்தோம். நாம் எடுத்து வைத்த அந்த ஆதாரங்களை மறுக்க முடியாத நிலையில் இந்த ஆலிம்கள் ஒன்று கூடி அவர்கள் எல்லாம் காஃபிர், அவர்களோடு பேசாதீர்கள் என்று கூற முற்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து ஷரியத் பாதுகாப்பு பேரவை ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் மீது கலங்கத்தை ஏற்படுத்தும் முகமாக முஸ்லிம்கள் மத்தியில் அவர்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க முற்படும் வகையில் அவதூறாக அவர்களுடைய புத்தகத்தில் இருந்து முன்பிருப்பதையும் பின்பிருப்பதையும் வெட்டி சிலதை தங்கள் சார்பாக சேர்த்து மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று மக்களை திசை திருப்ப முற்பட்டனர். 1 கோடி ரூபாய் பரிசு அஹ்மதியா காதியானிகளுக்கு பகிரங்க சவால் என்று ஒரு பிரசுரத்தையும் இவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளியிட்டனர். நாம் அந்த ஷரியத் பாதுகாப்பு பேரவை எடுத்து வைத்த 15 குற்றச்சாட்டுகளுக்கும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூல நூல்களில் இருந்து நாம் பதிலை வெளியிட்டோம். 1 கோடி ரூபாய் பரிசு என்னும் பிதற்றல், ஷரியத் பாதுகாப்பு பேரவையின் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு என்ற தலைப்பில் ஒரு நூலையே நாம் அச்சிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே விநியோகித்தோம். இந்த நூலை இலவசமாக நாம் சகோதரர்களுக்கு வழங்கி வந்தோம். இந்த நூலை பார்த்த பிறகு இதில் நாம் கொடுத்திருக்கின்ற உண்மையான ஆதாரங்களை இவர்கள் கண்ட பிறகு என்ன நம்முடைய குட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதே என்ற நோக்கத்தோடு காஃபிர் என்கின்ற ஒரு ஃபத்வாவை கொடுத்து விடுவோம்
இவர்களிடம் யாரும் பேசக்கூடாது, இவர்களிடம் தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற பாணியை இவர்கள் உட்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. கடந்த நிகழ்ச்சியிலும் நாம் கூறியிருந்தோம், காஃபிர் ஃபத்வாக்கள் எல்லாம் கொடுப்பதை விட திருக்குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வையுங்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றளவும் உடலுடன் உயிருடன் வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முடிந்து போய்விட்டது என்று கூறினோம். ஆனால் இந்த ஆலிம்களால் முடியவில்லை, முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இல்லை. இதுதான் உண்மை. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும். இந்த மௌலவிகள், இந்த ஆலிம்கள் கூறுகின்ற கூற்றுக்களை நம்பாமல் திருக்குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ்கள் அடிப்படையில் ஆதாரங்களை எடுத்து சொல்லி வருகின்ற அகமதி முஸ்லிம்களுடைய கூற்றுக்களை நீங்கள் கேட்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு துணை புரிவான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடராக பார்த்த பல சகோதரர்கள் கடிதங்கள் மூலமாகவும், தொலைபேசிகள் மூலமாகவும், இமெயில் முகவரி மூலமாகவும், இன்னும் SMS மூலமாகவும் சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தையும் இலவசமாக நம்மிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். எனவே அவ்வாறு பல சகோதரர்களும் தங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை கேட்பதன் மூலமாக நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் இங்கே கேட்டிருக்கிறார்கள், காத்தமுன் நபியின் என்பது தொடர்பாக நீங்கள் விரிவான முறையிலே விளக்கி வந்திருந்தீர்கள். ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்பற்றி, ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றி நபிமார்கள் தோன்றலாம் என்ற கருத்தை நீங்கள் எடுத்து கூறியிருந்தீர்கள். திருக்குர்ஆனில் இருந்து சில வசனங்களையும், நபி வரலாம் என்பதற்குரிய வசனங்களையும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இன்னும் இவ்வாறு அல்லாஹ்வினுடைய நடைமுறை இது, நபியை அனுப்புவது அல்லாஹ்வினுடைய நடைமுறை, அல்லாஹ்வினுடைய சுன்னத்துல்லா என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இன்னும் ஏதாவது திருக்குர்ஆன் வசனம் இருக்கிறதா, இறைவன் நபிமார்களை அனுப்பிக் கொண்டே இருப்பான் என்பதற்கு ஏதாவது வசனம் இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். இதன் எனவே நாம் இப்படி சகோதரர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்குரிய சந்தேகங்கள் தெளிவு பெற்று அவர்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பக்கம் வர அது வாய்ப்பாக இருக்கும். எனவே அதிலிருந்து நாம் சில சான்றுகளை அவர்கள் முன்னால் எடுத்து வைப்போம். இஸ்லாமிய சகோதரர்கள் நல்ல நியத்தின் அடிப்படையில் நாம் வழங்கி வருகின்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு மேலும் பல சான்றுகளை தருவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய மக்களாக இந்த முஸ்லிம் பெருமக்கள் மாஹிரி இருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியதும் இதைத்தான். எவர் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தை கூறினாலும் அது பற்றி தீர ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இஸ்லாமிய நடைமுறையாகவும் வழிகாட்டலாகவும் இருந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியினாக இருக்கின்றார்கள். காத்தமுன் நபியின் என்றால் இந்த முல்லாக்கள் கொடுப்பது போன்று நபிமார்களில் கடைசியானவர் என்ற அர்த்தம் அறவே கிடையாது என்பதை நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலமாக நிரூபித்து வந்திருக்கின்றோம். ஒரு ஹதீஸில் கூட காத்தம் என்ற இந்த சொல்லை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி அது கடைசியான அந்த நபி என்ற பொருளை தருவதாக எந்த ஒரு ஹதீஸிலும் கூட இல்லை. மாறாக இதற்கு நேர் மாற்றமாக நபிமார்களில் சிறந்தவர், வலிமார்களில் சிறந்தவர், முஹாஜின்களில் சிறந்தவர் என்ற அந்த பொருளைத்தான் ஹாத்தம் என்ற அந்த சொல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு விளக்கி தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்து கூறியிருந்தோம். அதே போன்று இன்னாருக்கு பிறகு இறைவன் யாரையும் நபியாக அனுப்ப மாட்டான் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நபியை அனுப்புவது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாக நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதை இறைவன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே முந்தைய சமுதாயம் இப்படித்தான் இறைவன் யூசுப் நபியை அனுப்பினான், இதற்கு பிறகு யாரையும் இறைவன் நபியை அனுப்ப மாட்டான் என்று மக்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களை இறைவன் வழிகடல் என்று திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே இதே மாதிரியான கருத்தை இன்று முஸ்லிம் சமுதாயமும் சொல்லும் என்றால் அதுவும் இதே வழிகேட்டில் தான் செல்கிறது என்பதை நாம் மிக தெளிவான முறையில் விளக்கி வந்தோம். எனவேதான் சூரா ஃபாத்திஹாவில் கூட கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், இறைவா உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவருடைய வழியிலும் வழிகட்டவருடைய வழியிலும் அல்லாமல் நேர்வழியில் எங்களை நடத்துவாயாக என்று துவா கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த வழிகேடு என்பது திருக்குர்ஆனுடைய அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அதாவது அத்தியாயம் 40
வசனம் 35 சொல்லப்பட்டது என்னவென்றால், இறைவன் இன்னாருக்கு பிறகு நபி அனுப்ப மாட்டான் என்று சொல்லாதீர்கள். அவ்வாறு நுபுவத்தை நிறுத்திவிட்டதாக நீங்கள் சொன்னால் அது ஒரு வழிகேடு என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே